அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தி ராஜபிரபா. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் நேர்முக உதவியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நான் இங்கே இருக்கிற இடம் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி அப்படிங்கிற இடத்துல நான் இங்கே இருக்கேன். இந்த இடம் முருங்கம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல இங்கே இருக்கு. யூனிவர்சல் எக்கோ ஃபவுண்டேஷன் என்கிற பெயரில் டாக்டர் ரூபேஷ் குப்தா அவர்களுடைய முயற்சியினால இந்த ஆர்ட் கேலரி இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. 2 நாட்களாக இதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடும் காத்திருந்தேன். இன்று நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு அமைந்தது. அந்த வகையில் இயற்கைக்கு நான் இன்று நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இயற்கை சார்ந்த சூழல் இருக்கிற மாதிரி ஒரு சூழலை இந்த இடம் யூனிவர்சல் எக்கோ ஃபவுண்டேஷன் அமைத்துள்ளது. பொதுவாக நமக்கு யாராவது விரும்பணும், நமக்கு நேசிக்கிறோம் அப்படின்னா தாயாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், யாரை விரும்பினாலும் அவர்களுக்கு நாம் சின்ன பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம். ஒரு நகையாகவோ ஒரு பொருளாகவோ ஏதாவது கொடுத்து நம்ம இது பண்ணிடுவோம். ஆனால் எந்த ஒன்று பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்மை நேசிக்கின்ற விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? இந்த இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கிறதுனால தான், காடுகள்லாம் நிறைந்திருக்கிறதுனால தான் இன்றைக்கி நமக்கு மழை கிடைக்குது, சுகாதாரமான காற்று கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளே அறியாமல் இயற்கையை அழித்து கொண்டிருக்கிறோம், காடுகளை அழித்து கொண்டிருக்கிறோம். காடுகளை அழிப்பதனால் அதோடு சேர்ந்த விலங்குகளும் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன. இந்த விலங்குகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பது நாளைக்கு யாருக்குமே தெரியாமல் கூட போயிடும். அவ்வாறு தெரியாமல் போகக்கூடாது என்பதற்காக அனைவரும் எவ்வாறு இந்த விலங்குகள் இருந்தன, இனி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பனவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நோக்கில் தான் இந்த யூனிவர்சல் எக்கோ ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வாறு தான் இங்கே இருக்கிற எல்லா மிருகங்களுமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காட்சிப்படுத்தின மிருகங்களை எல்லாம் நம் காடுகளில் இன்று பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி இருக்கும். அவ்வாறு இல்லாமல் நாம் அனைவரும் இயற்கை சார்ந்த சூழலில் வாழ்ந்து விலங்குகளை நேசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மனிதர்களையுமே நேசிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துவது தான் இந்த யூனிவர்சல் எக்கோ ஃபவுண்டேஷன். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் முனைவர் பட்டம் வாங்கினது ஒரு பேராசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வாறு இல்லாமல் அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் ரூபேஷ் குப்தா அவர்கள் ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த விதமான ஒரு முயற்சி எடுத்திருப்பது, வனவிலங்குகள் பாதுகாப்பு அவசியம், தேவைகள் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் இவ்வாறான ஒரு எக்கோ ஃபவுண்டேஷனை உருவாக்குவது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களும், வெளிநாட்டு சுற்றுலாவாசிகளும், உள்ளூர் சுற்றுலாவாசிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் அவசியம் வாங்க. பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக இயற்கையையும் இயற்கையை காப்பது மூலம் வனவிலங்குகளையும் காக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை இந்த இடத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.